ஹசன் சலாமா நிகழ்த்தவுள்ள சாதனையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக திருகோணமலை கடற்கரைக்கு அதிகாலையிலேயே நாங்கள் போய் சேர்ந்தோம். அப்போது ஹசன் சலாமா ஆழ்கடலில் அவரது பயிற்றுவிப்பாளரோடு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். நாங்களும் ஒரு படகில் ஆழ்கடல் நோக்கி புறப்பட்டோம். சலாமா தினமும் பயிற்சி எடுக்கின்ற இடத்துக்குத்தான் நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம். இது ஆழ்கடல். இந்த இடத்தில் தான் சலாமா காற்றோடு போராடி அலையோடு மோதி தண்ணீரில் ஊறி பயிற்சி செய்கின்ற இடம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது சற்று கடினமாக, சற்று எமக்கு பயம் தருவதாகத்தான் இருக்குது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சலாமா இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடல் மார்க்கமாக நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். ஒரு பிள்ளையின் இன்ப துன்பங்களிலும் வெற்றி தோல்விகளிலும் பெற்றோரின் பங்கு ஒப்பீடற்றது. அந்த வகையில் இந்த சாதனை சிறுவனின் தந்தையும் தாயும் இவனது முயற்சிக்கு பின்னால் உறுதுணையாக நம்பிக்கையூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடல் பயம் என்றது இல்லை, சும்மாவே அவர் நோமலா கடல் தண்ணியிலையோ இந்த தண்ணியில சும்மாடி நோமலா மிதப்பார். அவர் இயல்பா இருந்தது. அது சின்ன வயசுலேயே ஒரு 3-4 வயசுலேயே அந்த டைம்ல குளிக்கிற நேரமே சும்மா பிடிச்சி போட அப்படி விட்டா சரி. தனது பிள்ளைகளுக்கு தமக்கான பாதைகளை தெரிவு செய்து கொள்ள வழிவிடுவதற்கு பெற்றோருக்கு அலாதியான தைரியம் தேவை. சலாமாவும் அவரது கோச் ரொஷான் அபேசுந்தரவும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். இதுக்கு பிறகு இவர் 5 பேரை இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கிறார். வெட்டிக்குள்ள உள்ள ஒரு போய் ஒருத்தர் சென்ட் மைக்கேல் ஸ்கூலில் மதுசிங்கன், அவர் தான் இவருக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு நீந்தினார். அதுக்கு பிறகு அதே ஸ்கூலில் சென்ட் மைக்கேல் ஸ்கூலில் இன்னும் 3 கோர்ஸ், அது 4. அடுத்தது கடைசியாக 3ஆம் மாதம் இந்த வருஷம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய டிங்கு கோயில்ல ஹரிஹரன் தன்மன், அப்போ அவர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கிறார். சலாமா செய்ய போகும் சாதனை பற்றி அவருடைய கோச் இவ்வாறு குறிப்பிடுகிறார். මට හිතාගන්න ගන්නේ අවුරුදු 15 ළමයි ඒ වගේ දෙයකට පළවෙනි පාරක් කියද්දි මෙහෙම ඊටසේ මම සලාමත් එක්ක අපි ට්‍රයල් එකක් කරනවා. ට්‍රයල් එකක් කරලා බලනවා මම සලාමට කියන්නේ අපි මේ දෙයට අවසර මේකට ගොඩක් ලොකු ප්‍රොසෙස් එකක් තියෙනවා. මොකද ලංකාව රජයෙන් අවසර වෙන්න ඕනේ, MOD කීරස් එකක් තියෙනවා. ඊට පස්සේ ඉන්දියාව රජයෙන් අපිට අවසර තියෙන්න ඕනේ. මොකද මේ රටවල් දෙකක් කරහා මේ වෙන ගණදෙනුවක් මේක. ඒ හින්දා අපිට ගොඩක් ලොකු අවසර ගන්න ගොඩක් තැන් තියෙනවා. ඊටසේ අපි ඒ අවසර ගන්න කලින් සලාමගේ පොඩි ට්‍රයල් එකක් කරලා බලනවා. කිලෝමීටර් 10ක් දුවලා කිලෝමීටර් 5ක් තියෙනවල බලනවා කොහොමද යාගේ ෆිසිකල් තත්ත්වය කියලා. ඉතින් ෆිසිකල් ටෙස්ටිං එයා පාස් වෙනවා. ඊට පස්සේ අපි MOD කීරස් එකක් කරන් අපි ඇප්‍රූවල් එක පටන් ගන්නවා. වැඩේ පටන් ගත්තා. ඉතින් මට හිතෙනවා තව දවස් අපි 14ක් තියෙන්නේ ඉන්දියාවට යන්න. මම හිතනවා සලාමා යාගේ ටාගට් එකට ඉතාලම හොඳින් යයි කියලා. எனக்கு 7 பிள்ளைகள். இவரில் மூத்தவர் தான் பவுமி. அவர் பிங்கோ கச்சேரியில் டேன்யூசஸ் பிராஞ்சில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரோட மகன்தான் சலாமா ஹாசன். தெங்கமல்லி சாயரா காலேஜில் 18ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சியின் காரணமாக கடந்த 3 வருடங்களாக அவர் பாக்கி நீரினை கடந்து வெல்ல வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு அவருடைய செயல்பாட்டுக்கு குடும்பத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள், விசேடமாக அவருடைய பாட்டனார், அவருடைய தந்தையார் பவுமி, குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் எங்களுடைய முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இவருடைய பணி ஏனைய
பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் சாதனைகளை நிலைநாட்டுவதற்கு அல்லது அவருடைய ஊக்கத்திறனை அல்லது ஆக்க செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு இது முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்டை விட்டுட்டு அவங்க வேற இப்போ ஃபுட்பால் கிரிக்கெட் வராததை வாண்டா எப்படி வரும் அது மாதிரி தான். அவங்களோட டேலண்டை பார்த்து அவங்க ஸ்விம்மிங்கில் நான் எனக்கு எந்த டேலண்ட் ஸ்விம்மிங், நான் அதை விட்டுட்டு ஃபுட்பால் நான் விளாண்டேன், அது செட் ஆகாது. அப்புறம் ஸ்விம்மிங் பார்த்தா எனக்கு டேலண்ட் ஸ்விம்மிங் தான். அதால் இப்போ ஸ்விம்மிங்லேயே இல்லை ஹொபியாக ஸ்விம்மிங்கே எடுப்பாங்க. ඒවගේ ඇඩ්වෙන්චර් කියන්නේ සාමාන්‍යයෙන් කිලෝමීටර් 30ක් තියෙනවා කියන්නේ සාමාන්‍ය මිනිස්සුන්ට කිලෝමීටර් 30ක් මම නම් හිතන්නේ ඇවිදින්න පුළුවන් වෙයි කියලා. අද ඔයාලට කිලෝමීටර් 30ක් ඇවිදින්නකොත් මම නම් හිතන්නේ පුළුවන් කියලා ඒක කරන්න. ඉතින් ඒ වගේ තත්ත්වයක කිලෝමීටර් 30ක් තියෙනවා කියන්නේ ඇත්තටම ගොඩාක් ලොකු ෆිසිකල් එකක් තියෙනවා. ඒ වගේම ලංකාවේ ඇඩ්වෙන්චරින් වල ලංකාවේ තනක් නෑ. මොකද ලංකාවේ ඒසියන් ඔලිම්පික් ඒ වගේ මෙඩල්ස් තමයි ලංකාවේ බලාපොරොත්තු වෙන්නේ. සාමාන්‍ය මෙයාගේ ඇඩ්වෙන්චර් ටිකක් කටකින් රටකට පීනන්න තව ගොඩාක් දේවල් තියෙනවා මේ හරහා ඕපන් වෝටර් ස්විම්. ඒ කියන්නේ ලංකාවේ ඒතුමාට පිටරටවල් වල ඕන තරම් 25 කිලෝමීටර් 60 කිලෝමීටර් ඒ වගේ ඉවෙන්ට් තියෙනවා. ලංකාවේ ඉතින් අර ගොඩක් ලොකු ටාගට් තියෙන ළඟ ෂෝට් ඉවෙන්ට්. ඒ වගේ ඉවෙන්ට් වල ලංකාවේ ඇත්තටම පුහුණුවීම් වලට නිදහසක් නෑ, chance එකක් නෑ. එතන බාධක වැඩි මුහුදේ අපිට ඕන නම් කොහොම පැනලා කොච්චර පියනවද එහෙම පියන්න බෑ, අවසරයක් ගන්න ඕන. ඒ වගේ බාධක මැදීම් ගොඩක් අශරණයි ඉතින් මේ ගමන අපි ඇවිල්ලා තියෙන්නේ. ලංකාවේ ඇත්තටම මේ වගේ ඇඩ්වෙන්චර් ඉවෙන්ට් වලට කිසිම තැනක් නෑ. බොහොම අමාරුවෙන් ඇදගෙන යනවා. இலங்கையில் உள்ள கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கின்ற ஒரு தந்தை, ஒரு மாணவன், ஒரு நண்பன், ஒரு சகோதரன், அதே போன்று ஒரு கோச், ஒரு ட்ரெயினர் இங்கு இருக்கிறார். நாங்கள் கொழும்பிலிருந்து இந்த சாதனையாளர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து சில விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் சலாமா செய்ய இருக்கின்ற சாதனைக்கு பின்னால் சலாமா நம்புகின்ற இறைவனது அருள் இருப்பது போல அவருக்கு பின்னால் பக்கபலமாக இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற நண்பர் ஃபஹமி இருக்கிறார். அதே போன்று எல்லா ரகசியங்களையும் எல்லா டெக்னிக்ஸ்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கோச் இருக்கிறார்கள். இவ்வாறான சில பேர் உங்களுக்கும் அமைந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு சாதனையாளராக மாற முடியும் என்பதுதான் எமது நம்பிக்கை.